வணக்கம் மக்களே. இன்றைக்கி சீராளங்கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மாவு வந்து ஊற வச்சு நம்ம அதிரசம் மாவுத்துக்கு எப்படி நம்ம ஜலிச்சு அந்த மாதிரி எடுத்துக்கமோ அதை எடுத்துட்டு நம்ம நான் நல்லா வறுத்துப்பேன். வறுத்து அந்த மாதிரி மணல் மாதிரி இருக்கணும் மாவு. நல்லா வறுத்து எடுத்துக்கணும் சிம்மில் வச்சு. அதுக்கப்புறமா சுட தண்ணியை கல்லுப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை ஆறணும். ஆறினதுக்கப்புறமா நம்ம கொழுக்கட்டை மாவு எப்படி பிசைவோமோ அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி வச்சுட்டு அதை சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நம்ம நீள் வாட்டத்தில் இந்த மாதிரி உருட்டி இது குக்கரில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா வேக வச்சோம்னா நல்லா சாஃப்டாக அது வெந்துடும். ஆவியில் வேகிறதால இது குழந்தைங்களுக்கு எல்லாருமே சாப்பிட்லாம், உடம்புக்கு நல்லது. வெந்ததுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி அதை ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு எண்ணெய் கடுகு போட்டு நம்ம தாளித்து அந்த கட் பண்ணதை போட்டு நம்ம காரம் உப்பு போட்டு நம்ம சாப்பிட்டாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.